தடுப்பு தினமா கொண்டாடுறோம். என்ன பேர்? இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தவும் என கூறிக்கொண்டு தமிழ் மக்கள் தெரியல ஒவ்வொரு முறையும் தபால்ல இருந்து ஆட்கள் வரைக்குள்ள வாசல் படியில நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பாவை பற்றி செய்தி வருமாறு ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியல. தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இன்னும் வந்து எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல. இதுலையாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்துச்சேன்ட எங்களுக்கு இப்படி எங்களை மாதிரி காணா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும். நாங்கள் மீடியாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். ஆனால் மீடியாவுக்கு முன்னால் வராத பேர் எத்தனை. இது என்னத்துக்கான போராட்டம்? இது வந்து எங்களோட பிள்ளைகளை அனைத்து எந்த பிள்ளைகள் இல்லை அனைத்து பிள்ளைகளையும் இராணுவம் வழி வழியை பிடிச்சு கொண்டு தேடி பிடிச்சு கொண்டு போய் இன்னமும் காணப்படவில்லை தானே, காணாமல் ஆக்கப்பட்டதானே, இன்னமும் காணப்படவில்லை. எங்களோட பிள்ளைகள் போரிலால குடும்பமாக ஆமியிட்ட வட்டுவாகல்ல சரணடைந்தேன்னு சொன்னால் எந்த இடத்துல எல்லாரும் இன்று வரைக்கும் தங்களோட உறவுகளை தேடிக்கொண்டே இருக்கணும். எங்களோட பிள்ளைகளை அனைத்து எந்த பிள்ளைகள் இல்லை அனைத்து பிள்ளைகளையும் இராணுவம் வழி வழியை பிடிச்சு கொண்டு தேடி பிடிச்சு கொண்டு போய் இன்னமும் காணப்படவில்லை தானே, காணாமல் ஆக்கப்பட்டதானே, இன்னமும் காணப்படவில்லை. எங்களோட பிள்ளைகள் போரிலால குடும்பமாக ஆமியிட்ட வட்டுவாகல்ல சரணடைந்தேன்னு சொன்னால் எந்த இடத்துல வட்டுவாகல்ல எந்த இடத்துல எந்த பாயிண்டில் யார் கொண்டு போகிறது எல்லாம் தெரியும் தானே. தெரிஞ்சு எங்களுக்கு இதுகளை வெளிப்படுத்த இல்லையண்டா, எங்களுக்கு இதை தேடி தர இல்லையண்டா, பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் 15 வருஷ காலமாக ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ சரணடைங்கன்னு சொன்னதாரு? அது அப்போ சரணடைகிறோம் ஒரு மன்னிப்புக்கு தானே சரணடைகிறது. இப்படி கொண்டு ஒழிக்கவா சரணடைகிறது? இல்லையே. இப்படியே அரசாங்கம் மாறி வேற எங்களுக்கு ஒரு தீர்வுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே நாங்கள் கேட்கல. இங்கே நாங்கள் ஆனபடினால நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி இங்கே எல்லாம் கொழும்பத்தம் எம்பசிகளுக்கு முன்னாலே எல்லாம் போய் நாங்கள் போராடி வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்தவித நீதியும் இல்லை. ஆனபடினால எங்களுக்கு நீதி கேட்கணும் இல்லை. இனி நாங்கள் நீதியே கேட்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசம் தான் நீதி தர வேணும். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையோட நீதி தரணும். எங்களுக்கு உலக பொறிமுறை தேவையில்லை. நாங்கள் இங்கே தானம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நீதி தானம் கேட்க மாட்டோம். இந்த இடத்துல சரணடைஞ்சோன்னா இந்த இடத்துல ராணுவம் என்றது அந்த இடத்துல பிடிச்சி கேட்க வேண்டியது, பொறுப்பு கூற வேண்டியது நீங்கள். உண்மையை சொல்லணும், பொறுப்பை சொல்லணும், நீதியை சொல்லணும். இது அது ஒன்றும் இல்லை, உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, பொறுப்பும் இல்லை. என்னது நாங்கள் வரணும். நாங்கள் உலக பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தேவைன்னு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட உயிர் உள்ளவரை எங்களோட புள்ளிகளை நாங்கள் காணும் வரை நாங்கள் வீதியில் போராடுவோம். என்றே சொல்கிறோம். போராட வரத்துக்கு மறுக்க இயலாது. எங்களோட போராட்டத்தை எங்களோட புள்ளிகளுக்காக நாங்கள் போராடுறதை மறுக்க இயலாது. எந்த புள்ளிகள் இல்லை. இவ்வளவு இந்த உலகத்தில் உள்ள புள்ளிகள் முழுக்களும் கொண்டு போய் துளைஞ்சு போட்டீங்க. என்ன எங்கே வச்சிருக்கிறீங்க? விட வேண்டியதானே, இனியாவது விட வேண்டியதானே? இல்லை. புற என்ன உங்கள்கிட்ட நாங்கள் விட மாட்டோம். உங்களோட காலடிக்கே வர மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும். சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்று தரணும். இல்லைன்னா சர்வதேசம் எங்களோட புள்ளிகளை கொண்டு போய் துளைஞ்ச மாதிரி எங்களோட சர்வதேசம் எங்களை எல்லாரும் அழிக்கட்டும். தமிழரா படுத்து நாங்கள் பிறந்ததே பாவம். நாங்கள் தமிழரா பிறந்திருக்க கூடாது. அதனுடையனால தானே பெரும்பாலான சிங்களவர் எங்களை இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி செய்கிறோம். எங்களுக்கு நான் ஒன்றை கூறுறேன், எனக்கு இன்னைக்கு அதற்கு இயலாது. எந்த பிள்ளைகளும் சரணடைஞ்சவன் 3 பிள்ளைகள், தாய் தகப்பன் 5 பேர். அதே போல குடும்பமாக 40-50 மேற்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன். அந்த அப்ப பிரான்சிஸ் ஃபாதர் தான் வந்து
லிஸ்ட்ல பேரெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்து சரணடைஞ்சவள என்ன பிரான்சிஸ் ஃபாதரே இல்ல. பிரான்சிஸ் ஃபாதரை வச்சிருந்தா பிரான்சிஸ் ஃபாதர் எங்களுக்கு சொல்லுவாரு எங்கட பிள்ளைங்க நான் தான் எப்படி நான் சரணடைய வச்சினா அப்படி சொல்லுவாரு. பிரான்சிஸ் ஃபாதர் இல்ல, அதை நான் இந்த வாயால சொல்ல மாட்டேன். இல்ல பிரான்சிஸ் ஃபாதர் இந்த உலகத்திலே இல்ல. எங்களுக்கு நான் கிடைக்க வரல. எங்கட பிள்ளைகள அனைத்து பிள்ளைகள வெள்ள பிள்ளைகள வீடு வீடா பூங்களுக்கு செல்லப்பட்டிருக்குது. வழி வழியா போய் கொண்டு போய் செல்லப்பட்டிருக்குது. வேலைக்கு போன பிள்ளைகள் வீடு விரும்பல, ஆசத்துல கிடந்த பிள்ளைகள் வீடு விரும்பல. அப்ப அவ்வளவும் எங்களுக்கு உண்மை சொல்ல வேண்டும். எங்களுக்கு என்ன மாதிரி எங்கட பிள்ளைகள் எப்ப வந்து சேருதோ அன்றைக்கு நாங்க போராட்டத்தை கைவிட்டு நாங்க 300க்கும் மேற்பட்ட அதோட போராடி இவ்வளவு காலம் பிள்ளைகளை தேடி போராடினா அம்மா பேரண்ட்ஸ் 300-400 பேருக்கிட்ட இறந்து வாச்சினா. அப்ப நாங்கள் இனி என்ன எங்களுக்கு மெத்தின வயதாகுது, நாங்கள் இறக்க மாட்டோம் என்ற ஒரு இது இருக்கா? நாங்களும் வெப்ப எங்களுக்கும் சாவு நெருங்கொண்டு தான் வருது. நாங்கள் அதுக்கிடையிலாவது எங்கட பிள்ளைகளை காணணும். எங்கட பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளையும் எங்களை சர்வதேசம் எங்கட பிள்ளைகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்றுதான் நான் திரும்ப சொல்றேன். நன்றி. எங்கள்கிட்ட துப்பாக்கி காட்டி எங்களோட நகையெல்லாம் பறித்து சரியான சித்திரவதைக்கு பிள்ளையும் கொடுத்து போட்டு சித்திரவதைக்கு நாங்கள் ஆளாகினாங்க. நான் இன்றைக்கு இந்த கதைக்கு சொன்னால் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்ல ஒன்றும். எனக்கு நகை பெருசு இல்லை, எங்கள் பிள்ளைக்கு போகணுன்னா நான் அந்த நகையை காட்டி கொடுத்தேன். கொடுத்தது பிறகுதான் என்ன அவங்க விட்டவங்க கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் பார்த்துக்குள்ள இவ்வளோ நடந்தேன். நான் சிங்கப்பூரில் ஹவுஸ் மேடாக இருந்தேன். நான் ஐயா பிள்ளைகள் இங்கே அம்மா 2யும் படிக்க விட்டு போனேன். வீட்டில் வச்சு வெள்ள வாகனத்தில் கடத்துட்டு வைக்கிய 28 வருஷமங்கட பிள்ளையை நாங்கள் இழந்து பிள்ளையும் கொடுத்து போட்டு பொருளையும் கொடுத்து போட்டு இன்றைக்கு நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம். என்னையா செய்வது? இந்த சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய்யுது. எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு இருக்கா இல்லையா உதவி கேட்டு சொல்லு. கொண்டு போனேன் வீட்டில் வச்சு பிடிச்ச பிள்ளைய எங்கேப்பா கொண்டு போனீங்க? கொண்டுட்டா சொல்லுங்க, இல்லையாண்டா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லை பிள்ளை இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் இந்த வயசு போய் எங்களால் இயலாத கட்டத்துக்கு வந்துடும். நீ எங்களுக்கு ஒன்றா இந்த பிள்ளை தெரிய ஒருத்தரும் வர மாட்டேன். நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே. கடவுள் உதவியால் எல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை போய்கொண்டு அதில் இப்போ இன்னைக்கு வருமா நாளைக்கு வரும் ஒன்று தான் இந்த உயிரை பிடிச்சி கொண்டு எனக்கு 9 வயது இருக்கிற நோய் இந்த இதில் பங்கு பெற்று எங்களோட அப்பா காணா போனது 2007 6ஆம் மாதம் காணா போனவர். நான் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை. 17 வருஷமாக காணாமல் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போராட்டம் செய்து கொண்டு வரோம். ஆனால் இதுக்கு ஒருத்தருமே பதில் கூறல. எங்களுக்கு சர்வதேச நீதி வேணுமென்னு தான் நாங்கள் எல்லாருமே இதில் காணாமல் போன எல்லாருமே 15 வருஷமாக இதில் போராட்டம் வரோம். எங்களுக்கு நீதி வேணும், சர்வதேச நீதி, அதை காத்தா போராட்டம். என்ன பேர்? விவேகானந்த். 17 விவேகானந்த். 22 வயசுல போனவர். 15 வருஷமாச்சு. தகவல் எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கு மனித உரிமை தினம். ஆனால் எங்களுக்கு இது கருப்பு தினமாக தான் நாங்கள் கொண்டாடுறோம். என்ன தினம் என்றாலும் எங்களுக்கு அது கருப்பு தினம் தான். கருப்பு தினத்தை தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இது போராட்டம் செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு நீதி வேணும், சர்வதேச நீதி வேணும் என்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் செய்து கொண்டு வரோம். சர்வதேச நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இருக்கிறோம்.
எல்லாரும் அவையின் பிள்ளைகளை பார்க்கணுமென்றதுக்காக தான் இருக்கிறோம். எவ்வளோ சின்ன பிள்ளைகள் கூட போராட்டத்துக்கு போனதே இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைகளையும் எல்லாம் கடத்தி வச்சிருக்கிறோம். அப்போ அவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணுமென்றதுக்காக நாங்கள் போராட்டம் செய்கிறோம். அப்போ இதில் இருந்து எங்களை என்ன வேணுமெண்டா திருப்பி காணா போனாங்கடா அப்பா திருப்பி எங்களுக்கு கிடைக்கணுமென்று தான் நாங்கள் தேடி இன்னும் இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச நீதியை தேடித்தான் இப்போ கடைசியாக சர்வதேச நீதியை தேடி வந்திருக்கிறோம். இதை மிஞ்சியும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவ்வளோ மீடியா இவ்வளோ யூடியூப் சேனல் அது இது எல்லா சேனல்லேருந்தும் வந்து இதண்டினோம். ஆனால் முதல் முறையாக நான் இதில் எவ்வளோ மீடியாக்காரருக்கு முன்னால் இதை சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ துணிச்சலோட வந்து சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு திரும்பி கிடைக்கணுமென்று தான் நான் இவ்வளோ கதைக்கிறேன். இதே மாதிரி எத்தனையோ சகோதரிகள் உறவினர்கள் எவ்வளோ பேர் இழந்திருக்கணும். மற்ற சரணடைந்தார்கள் இன்னும் வீடும் திரும்பவில்லை. அவையால் காணவும் இல்லை. சில பேர் குணமாக தான் இன்னும் மீண்டு வரையினோம். சில பேர் அதுவும் இல்லை. இருக்கிறார்களா இல்லையாண்டு எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆனால் எனக்கு எங்களோட அப்பாவை தயவு செய்து இந்த சர்வதேச நீதி எங்களோட அப்பாவை பார்த்துச்சினோம்னு சொன்னால் தயவு செய்து கிடைக்க உதவி செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து இந்த சர்வதேச நீதியை கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட அப்பா மீண்டும் மறுபடியும் கிடைக்கணும் எங்களுக்கு. நான் ஒவ்வொரு முறையும் இந்த வாசல் படியில் நின்று இந்த எந்த ஒரு தபால் கந்தவர் வந்தாலும் வீடை தேடி வந்தாலும் அப்பா வருவார், அப்பா பற்றி ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்குமான்ட்டு ஒவ்வொரு முறையும் கேட்பேன். எங்கள் அம்மாட்ட ஒவ்வொரு முறையும் நான் கேட்காத ஒரு குரலே இல்லை. நான் அம்மாட்ட டெய்லி கேட்பேன். எங்கள் அப்பா வருவார், அம்மா அப்பா வருவாருன்ட்டு கேட்டு அம்மா ஏதாச்சும் மட்டும் சொல்லி சமாளித்து கொண்டே இருப்பேன். நாங்கள் எல்லாருமே மொத்தமாக 5 பொம்பளை பிள்ளைகள், எனக்கு ஒரு கடைசி தங்கச்சியும் உண்டு அக்காக்களும் இருக்குன்னா. அப்போ நாங்கள் அப்பா தேடி இன்னும் இந்த போராட்டத்தில் இறங்குவோம். அதே மாதிரியே எத்தனையோ உறவுகளும் இதே மாதிரி வேறு இடத்துலையும் இப்படி போராட்டம் செய்து கொண்டிருக்கணும். நான் இந்த மீடியா முன்னால் சொல்கிறேன்டா எனக்கு அப்பா காணா போன அப்பா திருப்பி மீண்டும் கிடைக்கணும். அதே மாதிரி மற்ற உறவுகளுக்கும் எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உறவுகளுக்கும் அவையோட சொந்தங்கள் கிடைக்கணும்னு நான் தயவு செய்து உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சர்வதேச நீதியை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு தயவு செய்து எங்கள் அப்பாவை திரும்ப தாங்கடு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மனித உரிமை இருக்கிறான். ஆனால் நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட உறவுகளுக்காக கருப்பு தினமாக கொண்டாடுறோம். இதுவரைக்கும் எங்களோட உறவு எந்த உறவுமே எங்களுக்கு திரும்ப கிடைச்சதுமே இல்லை. அதனால தான் இந்த மனித உரிமை குணத்தை நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய ஜனாதிபதியும் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அனுரகுமார திசநாயக்கா அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்கிறேன். எங்களை மாதிரி காணா போன உறவுகள் இழந்த உறவுகள் திரும்ப கிடைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய உறவுகள் இங்கே காணா போயிட்டுனா. அப்போ எங்களை மாதிரி தான் அவியலும் காணா போய் அவியலை தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இது வேற காலமாச்சும் ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இனியாச்சும் அனுரகுமார திசநாயக்கான்ற ஆட்சியிலேயாச்சும் எங்களுக்கு திரும்ப எங்களோட அப்பா மாதிரி நிறைய சகோதரிகளும் கிடைக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து இந்த மீடியாக்காரருக்கு தானே அவியல் மூலமாச்சும் எங்களுடைய மனித உரிமை தினம். ஆனால் நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட உறவுகளுக்காக கருப்பு தினமாக கொண்டாடுறோம். இதுவரைக்கும் எங்களோட உறவு எந்த உறவுமே எங்களுக்கு திரும்ப கிடைச்சதுமே இல்லை. அதனால தான் இந்த மனித உரிமை குணத்தை நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய ஜனாதிபதியும் வந்திருக்கிறேன். அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அனுரகுமார திசநாயக்கா அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்குறேன். எங்களை மாதிரி காணா போன உறவுகள் இழந்த உறவுகள் திரும்ப கிடைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய உறவுகள் இங்கே காணா போயிட்டுனாங்க. அப்போ எங்களை மாதிரி தான் அவியலும் காணா போய் அவியலை தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது வேற காலமாச்சும் ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இனியாச்சும் அனுரகுமார திசநாயக்கான்ற ஆட்சியிலேயாச்சும் எங்களுக்கு திரும்ப எங்களோட அப்பா மாதிரி நிறைய சகோதரிகளும் கிடைக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து இந்த மீடியாக்காரருக்கு தானே அவியல் மூலமாச்சும் எங்களுடைய அப்பா கிடைக்கணுமென்று நான் திருப்பி அவியலை தாழ்மையாக கேட்கிறேன். தயவு செய்து அனுரகுமார திசநாயக்கா அவர்கள்ட்ட நான் தாழ்மையாக கேட்கறது எங்களோட அப்பாவை கண்டறிஞ்சினோம்னு சொன்னால் விடுதலை செய்யுங்க. அதே மாதிரியே நிறைய உறவுகளையும் விடுதலை செய்யுங்க. இப்போ நாங்கள் எந்த ஒரு ஆட்சியில் எந்த ஒரு போராட்டத்திலையும் நாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து விடுதலை செய்யுங்க. விடுதலை செஞ்சாலே எங்களுக்கு அதுவே போதும்.